காலகட்டத்தில் இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள், இஸ்லாமியர்களை சுற்றி ஒரு பெரிய விருப்பு படலம் பறந்து கொண்டக்கூடிய காலகட்டங்களில் இஸ்லாமியர்கள் உன்னை போல், என்னையை போல், அவரை போல், இவரை போல், அவனும் ஒரு சாதாரணமான மனுஷன்னு சொல்கிறதே ஒரு அரசியல் தான். அப்புறம் என்னோட அம்மாவுடைய எல்லாரும் மீரான்னு கூடும்போது எங்கள் அம்மாவுடைய ப்ரெசன்ஸ் ஃபீல் பண்ணுவேன். நான் அதை நான் ரொம்ப விரும்புகிறேன். அது எங்கள் அம்மாவுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய டிபியூட்டாக கூட இருக்கலாங்கிறதுக்காக தான் நான் அந்த பேர் வச்சுருக்கிறேன். இந்த படமே செய்தி தான். நிறைய பேர் சொல்கிறது இதில் அரசியலுக்கு தமிழ் சினிமாவில் கடந்த 10 வருஷமாக எப்படி மாறி இருக்குன்னா, பேசலைன்னா கூட, ஆனால் எல்லாருமே அவனே பாவம், அவன் பாவம் இல்லையா, அவன் ரொம்ப சிக்கல் இல்லையா, அப்படிதானே பெண்களை நம்ம வீட்டில் மிக்சி மாதிரி கிரைண்டர் மாதிரி ப்ராப்பர்ட்டியாக வச்சுருக்கிறோம். ஐயோ அவர் என்ன செய்வார். இப்போ வேறு எப்படின்னா, இப்போ நான் தோல்பு வாய்ப்பை பற்றி படம் எடுத்தேன். யாருமே என்னை வந்து நீங்கள் ஏன் தோல்பு வாய்ப்புக்கு கலைஞர்கிட்ட போய் படம் எடுத்து போகணும் ப்ரொடியூசர் சொன்னது கிடையாது. நான் வந்து ஆணவ கிளைங்க பற்றி படம் எடுத்தேன். ஆணவ கொலை ஆதரிக்கிறவங்கள்ட்ட, ஆணவ கொலை எதிர்க்கிறவங்கள்ட்ட போய் படம் எடுக்கணும்னு சொன்னதே கிடையாது. ஆனால் முதல் முறையாக இஸ்லாமிய சினிமாக்காக நான் ஃபண்டு கேட்டு போகும்போது ஏன் உங்கள் ஆல்ரெடி இல்லாத படமானு கேட்பாங்க. எல்லோருக்கும் வணக்கம். நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது. கிறிஸ்துராஜ் சார் மன்னிக்கணும். நீங்கள் சார் வந்து 2 நீண்ட அனுபவங்களை பகிரலான்னு திட்டத்தோடு இருந்தார். அது எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். 2 பெயருக்கான பதிலை சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பேராசிரியர் பிரபாகர் சார், ஒரு நல்ல மியூசிஷியன். அவர் கர்ணமோட்சம்னு அவருடைய குறும்படம் வந்து முரளி மனோகரோட குறும்படத்தில் நான் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே பார்த்துருக்கேன். இசை பற்றி, சினிமா பற்றி ரொம்ப பிரமாதமான ஒரு நாலேஜ் உள்ள ஒரு பர்சன். அவர் நான் மதிக்கக்கூடிய ஒருத்தர். ஹபிபி அப்படிங்கிற பேர் வந்து அவள் பேர் தமிழரசி, வெளித்திருன்னு 2 படங்கள் தமிழ் பெயரோடு தான் துவங்கினோம். ஆனால் இன்றைக்கி சினிமா வந்து பேன் இண்டியா, பேன் இன்டர்நேஷ்னலுக்கு மூவ் ஆகிடுச்சு. இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதில் பெரிய கிறிஸ்துராஜ் சார் அறியப்பட்ட ஒரு நபராக இருந்தாலும், வியாபாரத்துக்குன்னு இந்த படத்தில் பார்த்தா கண்டென்ட் தான், வேறு எதுவுமே கிடையாது. அப்போ இந்த படம் கொஞ்சம் வெளிநாடுகள் 250 கோடி பேர் இஸ்லாமியர்கள் உலகம் முழுக்க இருக்கிறதுனால, குறிப்பாக இன்றைக்கி 200 கோடி அதிகமான பேர்கிட்ட ஃபோன் கையில் வந்துருச்சு. சவுதி போன்ற நாடுகளே இன்றைக்கி ஃபிலிம் ப்ரொடக்ஷனுக்குள்ளே வந்துட்டாங்க. அதனால் இது வந்து மிடில் ஈஸ்ட் மாதிரியான நாடுகளில் இந்த படத்துடைய வியாபாரம் கொஞ்சம் ஸ்தூலமாக இருக்குங்கிறதுனால, ஒரு வழக்கம் போல் பேன் இண்டியாவுக்கு எப்படி இங்கிலீஷ் டைட்டில் வைக்கிறாங்களோ, பேன் இன்டர்நேஷ்னல் சினிமாவுக்கான ஹபிபி அப்படி வைக்கப்பட்டது. அதுதான் அது தயாரிப்பாளர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நடந்தது ஒன்று. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, ஒரு பியூர் முஸ்லீம் அடையாளத்தோடையே ஒன்று இருக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரியும் தோணுச்சு. வந்தது இன்னொரு பேருக்கான முதல் அந்த சகோதரி சொன்னாங்க. இது மீராங்கிறது என்னோடய அம்மாவுடைய பேர். கதிரவனுங்கிறது தமிழ் பெயர். எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். நான் பொதுவாக வந்து பெயர்களில் இல்லை செயல்களில் இருக்குன்னு ப்ராப்ளம். பெயர் இப்போ பாரதிராஜாவுடைய பேர் சின்னசாமி தான், வாலியோடைய பேர் ரங்கராஜன் தான். இங்கே வந்து இப்போ இருக்கிற எஸ். ஜே. சூர்யாவோட பேர் கூட ஜஸ்டின் ஜெயராஜ் தான். ஆனால் பிரச்சனை என்னென்னா, இஸ்லாம் சமூகத்திலேருந்து வர்றவங்களுக்கும் பிரச்சனையாக இருப்போம், இஸ்லாம் சமூகத்திலேருந்து வெளியே வரவங்களுக்கும் பிரச்சனையாக இருப்போம். பேர் என்ன? இப்போ கூட யூடியூப்பில் வந்து நல்ல அழகான பேரில் தமிழ் பதிப்பகம் பேர் வச்சு புத்தகம் போடுவாங்க, புத்தகத்தை விற்பனை பண்ணுவாங்க. அவங்க கூட முகநூலில் வந்து நம்ம அடிப்பாங்க, பாருங்கள் அவர் சொந்த பேர்கள் அடிப்பாங்க. ஸோ ஒரு வேளை இஸ்லாத்தில் வந்து பதிப்பகத்துக்கு தமிழ் பேர் வச்சுக்கலான்னு சலுகை இருக்குது போல இருக்கேன். அப்படி இல்லை. ஆக்சுவலி இன்னும் சொல்ல போனால் ஒரு காமெடி இருக்க, நாய்க்கு பேர் வச்சியா சோறு வச்சியா அப்படின்னு. ஆனால் அடுத்தடுத்த படங்களில் மேபி சகோதரிகளோட விருப்பத்திற்கு என்னங்க மாறலாம், பார்க்கலாம். இப்போ ஹபிபிங்கிறது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவள் பேர் தமிழரசி டைட்டிலில் வந்து இப்போ அழகாக சொன்னார் தோழர், வந்து ரொம்ப பிரமாதமாக சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்ச மீதா பாண்டியன் தோழர் சொன்னார் வந்து ஹிஜாப் போன்றது வந்து அது இந்தியா போன்ற நாடுகளில் எதிர்ப்பு அரசியலின் அடையாளமாக மாறி வெகு நாள் ஆகிடுச்சு வந்தாங்க. நீங்கள் எதை ஒன்றை ஒடுக்குகிறீர்களோ, எதை ஒன்றை இல்லாமலாக்க விரும்புகிறீர்களோ, அதை தூக்கி பிடிப்பது மனித இயல்பு தான். அதுதான் அடிப்படையான விஷயம். அப்புறம் ஒரு மேற்கு உலக நாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, பாருங்கள் எவ்வளோ போத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய அதே மேற்கு உலக நாடுகள் தான் உகாண்டாவிலையும் நைஜீரியாவையும் பாருங்கள் எல்லாம் நிர்வாணமாக இருந்தாங்க, நாங்கள் போத்திட்டோம்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டு பார்வையிலேயே நம்ம பார்த்தோம்னாலே தெரியும் அது பிரச்சனை என்னன்னு. பட் அது வேறு அரசியல், அது கொஞ்சம் நீண்ட நேரமாக பேசணும். அது நல்ல ரபிக் ராஜா போன்ற தோழர்கள் இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் நேரம் குறைவாக இருக்குது, நிறைய பேசணும்னு நினச்சிருந்தேன். முக்கியமாக ஒருவேளை இந்த பெயர் இந்த அரசியலுக்கு தேவைப்பட்டால் மேபி என்னுடைய அபுல் ஹசன் இல்லை ஹசனுங்கிற பேர்லேயே வந்து அடுத்தடுத்த படங்கள், ஏன் இதுலேயே கூட நான் வந்து ஹசனுங்கிற பேர் போடலாம் அப்படின்னு நான்
என்னுடைய நண்பர்கள்ட்ட கேட்கும்போது, தயாரிப்பாளர்களை கேட்கும்போது அவங்க வேண்டாம், உங்களுக்குன்னு கடந்த 15 வருஷங்களில் ஒரு ரெப்புடேஷன் இருக்கு, அதனால அது பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதனால் நீங்கள் வந்து இதே பேரில் இதை தொடரலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்புறம் என்னோடய அம்மாவுடைய எல்லோரும் மீரான்னு கூடும்போது எங்கள் அம்மாவுடைய ப்ரெசன்ஸ் ஃபீல் பண்ணுவேன். நான் வந்து அதை நான் ரொம்ப விரும்புகிறேன். வந்து அது எங்கள் அம்மாவுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய டிபியூட்டாக கூட இருக்கலாங்கிறதுக்காக தான் நான் அந்த பேர் வச்சுருக்கிறேன். வந்து நிறைய டீட்டெயிலாக எல்லாருமே பேசினாங்க, ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. குறிப்பாக பிரபாகரன் ஐயாவோட உரை வந்து மிகச்சிறந்த, நான் கேட்ட சமீபத்தில் கேட்ட மிகச்சிறந்த ஒரு உரை. உங்களுடைய பேர் காதர் அவங்களுடைய உரை, நிறைய பேர் தெரிந்த முகங்கள் நிறைய இருக்கிறீங்க. அம்பிகாவர்ஷினி பின்னாடி மறைஞ்சிருக்காங்க, அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மதுரை நானும் மதுரைக்காரன் தான் சொல்கிறதுக்கு இன்னொருத்தங்க இருக்காங்கங்க, அவங்க வாங்க முன்னாடி வரலாம் நீங்கள். அவங்க வந்து இந்த படத்தில் வர மன்சூர், அந்த பணம் ஏமாற்றுறாருல, இந்த மன்சூருக்கு மனைவியாக நடித்தவங்க அம்பிகாவர்ஷினி, இந்த மதுரையை சேர்ந்தவங்க, கவிஞர். அவங்க ரேவதி அக்காவுக்கு இன்னும் கோபம் வருது, இல்லை எல்லாரையும் நடிக்க வச்சு என்னை விட்டுட்டீங்களே அப்படின்னு. அடுத்த படத்தில் நடிச்சிடலாக்கா. வந்து இப்போ இந்த படம் குறித்த வந்து பிரபாகரன் தோழர் ரொம்ப அழகாக சொன்னார். வந்து இந்த படமே செய்தி தான். நிறைய பேர் சொல்கிறது இதில் அரசியல், தமிழ் சினிமாவில் கடந்த 10 வருஷமாக எப்படி மாறி இருக்குன்னா, வெளிப்படையான அரசியல் முழக்கங்கள் தான் அரசியல் படம்னு மாறி இருக்கு. வந்து அப்படி இல்லை. ஆக்சுவலி இன்றைக்கி காலகட்டத்தில் இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள், இஸ்லாமியர்களை சுற்றி ஒரு பெரிய விருப்பு படலம் பறந்து கொண்டக்கூடிய காலகட்டங்களில் இஸ்லாமியர்கள் உன்னைப்போல் இணையப்போல் அவரைப்போல் இவரைப்போல் அவனும் ஒரு சாதாரணமான மனுஷன்னு சொல்கிறதே ஒரு அரசியல் தான். அப்புறம் இதில் வரக்கூடிய காகித மில்லத்தோட புகைப்படத்தை காட்டுறது, காகித மில்லத்தோட புகைப்படத்துக்கு கீழே எல்லா வளமும் பெற்ற மொழி எங்கள் தமிழ் மொழின்னு போடுறது. அப்புறம் வந்து இஸ்லாமிய பெண்கள் வந்து சுயம் இருக்காது, இஸ்லாமிய பெண்களுக்கு வந்து சுயமரியாதை இருக்காதுன்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இஸ்லாமிய ஒரு பெண் வந்து எனக்காக ஏன் பேசலைன்னு கேட்டு அதை பொது சமூகத்துக்கான செய்தியாக மாற்றுறது இருக்கு இல்லையா. அது உண்மையாகவே சொல்லப்போனால் அந்த 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 இந்த படம் வந்து நிறைய, ஏன் வந்து இந்த படம் ரொம்ப முக்கியமாக எல்லாருக்கும் பிடிச்சதா நான் நினைக்கிறேன்னா, இது ஒரு படமாக இல்லைங்கிறதுனால தான் எனக்கு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு அனுபவமாக மாறி இருக்கு. நாங்கள் என்ன நினச்சோன்னா, இவர்களுடைய வாழ்க்கையை பற்றி, இவர்களுடைய உடையை பற்றி, இவர்களுடைய உணவை பற்றி, இவர்களுடைய அடையாளத்தை பற்றி, இப்படி எல்லாவற்றையும் பற்றியும் வந்து ஒரு கொச்சையான மோசமான ஒரு திரிபு வாதம் இங்கே நடந்துட்டு இருக்க சூழலில் இது எல்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு வாழ்க்கையை காட்டணும்னு விரும்புகிறோம். வந்து அதுதான் உண்மை. அதுக்கு நான் ஒரு கேமராவை எடுத்துகிட்டு போனேன். அந்த கேமரா மூலமாக நான் எங்கள் தெருவுக்கு, எங்கள் ஊருக்கு, எங்கள் சச்சா பெருத்த நான் ஆக்சுவலி நானும் சாச்சின்னு சொல்ல மாட்டேன், நாங்கள் சச்சினம்மான்னு சொல்கிறவங்க தான். இந்த கதையோட ரைட்டர் அவங்களுடைய கடையனூருடைய வாழ்க்கை. ஏன்னா கடையனூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திரிகூடபுரம் மேலே சொக்கம்பட்டி தான் என்னுடைய ஊர். எங்கள் அத்தா வந்து ஹெட் மாஸ்டர். ஸோ இப்படியான அந்த பொது சமூகத்துக்கான ஒரு செய்தி இருக்கு இல்லையா. ஏன்னா அந்த மார்ட்டின் லூதரோட கிங்கோட வசனம்ங்கிறது அது பொது சமூகத்துக்கான விஷயம். அப்புறம் ரெண்டாவது, அந்த பொண்ணு வந்து யுத்தா சண்டையில் வந்து அந்த பொண்ணு எனக்காக ஏன் பேசலைங்கிறதுக்கெல்லாம் அந்த பொண்ணு அவனை பிரியவே இல்லை. ஆக்சுவலி முந்தா நாள் கூட பெரியார் திடலில் நம்ம அருண்மொழி தோழர்கள், ஓவியா தோழர்கள் அவரோட கூட நான் வந்து அந்த மேடையில் பேசிகிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு வந்து அதன் பிறகு ஒரு 4 நாளைக்கு பிறகு ஒரு தொழுது ஒரு தீர்க்கமான மனநிலையோட தான் ஒரு லைப்ரரிக்கு அவனை கூப்பிட்ற அபுதாயிரை கூப்பிட்ட பிறகு ஆக்சுவலாக தன்னோட காயம் குறித்து அவனுக்கு ஏதாவது கன்சர்ன் இருக்கான்னு பார்க்குறான். அவனுக்கு அப்படி ஒரு கன்சர்னே இல்லை. அவனு நடந்ததெல்லாம் ஒரு முசிப்பத்தான் நினச்சி 2 நாளில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு வழக்கமான ஒரு சராசரி ஆனால் அவன் பதில் சொல்கிறது இல்லை. அந்த இடம் தான் அவளை ரொம்ப பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணுது. அவள் அந்த இடத்துல தான் முடிவு பண்ணுறா வந்து சரியாக வராது அப்படின்னு. பேசலைன்னா கூட, ஆனால் எல்லாருமே அவனே பாவம், அவன் பாவம் இல்லையா, அவன் ரொம்ப சிக்கல் இல்லையா, அப்படி தானே பெண்களை நம்ம வீட்டில் மிக்சி மாதிரி கிரைண்டர் மாதிரி ப்ராப்பர்ட்டியாக வச்சுருக்கிறோம்ட்டு வந்து ஐயோ அவர் என்ன செய்வார், நம்ம அப்படி போயிடக்கூடாது. ஏன்னா அது அப்படி போயிட்டு அந்த பொண்ணு வழக்கமான ஒரு சராசரி பொண்ணாக போயிடும் அப்படின்னு நினச்சா. அப்புறம் எண்டு வந்து அந்த பொண்ணுடைய க்ளோஸ்அப்பில் முடித்ததுக்கு வந்து எல்லாருமே செகண்ட் பார்ட் இருக்கான்னு கேட்டாங்க. அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலி அந்த அம்மா கேட்குறாங்க இல்லையா, அந்த அவங்க அம்மா அடிக்கும்போது சொல்லுவாங்க, ஆம்பளடி சேரு கண்ட இடத்துல மிதிப்பான், தண்ணி கண்ட இடத்துல கழுவுவான், நம்ம பொம்பளைங்க 4 சோத்துக்குள்ளே தான் நம்ம வீடு, உலகம், வாழ்க்கை எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மா கிட்ட இருந்து அடுத்த தலைமுறையாக வந்து ஒரு பெண் வந்து 4 சுவர் எப்படி வீடாக இருக்கும்னு கேட்குறாங்க. பெண்ணுக்கு அதை சொல்லிக் கொடுக்காது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு பெண்ணுக்கு மறுமணம் குறித்த ரைட்ஸ் அந்த சமூகத்தில் இருக்கு. ஒரு பெண் எவ்வளோ வயதானாலும், இத்தனை குழந்தைகளானாலும் அவள் தேர்ந்து ஒரு திருமணத்தை முடிக்க முடியும், இன்னொரு திருமண லைஃப்குள்ள போக முடியுங்கிற மாதிரியான ஒரு ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதே சொல்ல விரும்பணும். மேபி ரொம்ப இன்னொருத்தங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த உரை இன்னைக்கு வந்து நிகழ்வு ரொம்ப ஸ்பெஷலாக நான் பார்க்குறேன். ஏன்னா
இந்த கதையை ரொம்ப டீட்டெயிலாக அணுகக்கூடியவங்க வந்து நீங்கள் பேசுனீங்க. அதில் குறிப்பாக வந்து ஒரு காட்சி கூட வெளிநாட்டுக்கு போகல சகோதரி நீங்கள் நினைக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், நன்றி. ஏன்னா வந்து எனக்கு வந்து ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் எனக்கு துபாயில் ஷூட் பண்ணுறதுக்கான பட்ஜெட் என்னோட ப்ரொடியூசர் கொடுத்தாங்க. நான் சொன்னேன் வந்து இது வரைக்கும் அரபு நாடுகளுடைய கதையை பற்றி பேசக்கூடிய படங்களோ ஒரு ஒட்டகமோ ஒரு பாலைவனமோ ஒரு அரபு கபிலோ ஒருத்தர் வந்துவார். நம்ம இங்கே இருக்கக்கூடிய குடும்பங்கள் வழியாக இந்த பெர்ஸ்பெக்டிவ் வழியாக நம்ம வந்து வளைகுடா வாழ்க்கையை பற்றி பேசுவோம். அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் வந்து கல்ஃபுக்கே போகலை. எங்களுக்கு அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருந்து போகும். மேபி ஹபிபியோடைய செகண்ட் பார்ட் உருவாச்சுன்னா அங்கேருந்து இங்கே பார்க்கலான்னு பார்ப்போம். ஆனால் அது இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அது இந்திய தமிழ்நாட்டு தமிழர்கள் முஸ்லீம்கள் மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான், பிலிப்பைன்ஸ் இன்னும் வரக்கூடிய நிறைய மனிதர்கள் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு வளைகுடாவில் இருந்து இப்படி இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கக்கூடிய ஒரு கதையை அது மாறலாம். அரசியல் வெளிப்படையாக செய்திகள்னு சொல்கிறவங்களுக்கும் என்னென்னா அந்த படம் வந்து ஒரு இயந்திரமயமாக்கல் உருவாக்கக்கூடிய காலகட்டத்தில் மிஷின் எல்லாம் வந்து மனித ஆற்றலே ஒன்றும் இல்லை, மனிதர்களெல்லாம் வந்து செக்யூரிட்டியாகவும் உதிரி மனிதர்களாகவும் நகரங்களை நோக்கி தூக்கி எறியப்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் இடம்பெயர்வு நடக்குது. அந்த மைக்ரேஷனுங்கிறது உறவுகளுக்குள்ளார குடும்பங்களுக்குள்ளார என்ன நீங்கள் இதை ஒரு கம்யூனிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா இது ஒரு கம்யூனிஸ்ட் படம் ஒன்று, ஃபெமினிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா ஒரு ஃபெமினிஸ்ட் படம் ஒன்று. ஆனால் இவங்க எல்லாருமே பிரபாகரன் சார் சொன்ன மாதிரி என்ன பிரச்சனை பாலகங்கர் சார் அடிக்கடி இதை சொல்லுவார். ஒரு சினிமாவை எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லை, ஒரு சினிமாவை அணுகிறதுக்கே இங்கே நாலேஜ் சென்ஸ் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அதை பள்ளிக்கூடங்கள்லேருந்து நம்ம செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஒரு சினிமாவை எப்படி அணுகிறது அப்படின்னு. அதனால தான் படங்கள் வெளிப்படையாக அரசியல் பேசலை, வெளிப்படையாக மெசேஜ் சொல்லலை அப்படிங்கிறது இருக்குல்ல. ஹபிபியே மெசேஜ் தான். ரொம்ப அழகாக சொன்னீங்க, ரொம்ப நன்றி. பிறகு இந்த படத்துடைய இவ்வளோ சோழருக்கு வர காரணம் என்னன்னா முத்துசாமி சாரோட நேற்றுலாம் நன்றி நம்பிதர்கள் அவர் பேரை விட்டுட்டோம். நீங்கள் தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க சார். அப்புறம் மறந்துட்டேன் வந்து நம்ம பதட்டத்தில் வழக்கம் போல மைக்கு கடைசி வரும்போது இந்த மாதிரியான நெருக்கடியான நேரத்துக்கு வரும்போது ஒரு நிதானம் இல்லாத ஒரு உரையாக மாறிடும். நேற்று வந்து அவர்கிட்ட சொல்லணும், ஏன்னா இந்த படத்துடைய இந்த சோழுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் மகேஷ் முத்துசாமி. அவர் தான் இந்த படத்தை வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டார். வேற யாரும் அந்த இடத்துல இருந்திருந்தாலும் இந்த படத்தை நம்ம ஒரு வீட்டுக்குள்ளார போய் எல்லாம் சொல்றீங்கல்ல, ஒரு தெருக்குள்ளே போய் பார்க்குறோன்னு அந்த உணர்வை வந்து ஏன்னா எஸ்தேட்டிக்காக மாற்றிருப்பாங்க. ஏன்னா நான் எல்லா கேமரா எல்லா லென்ஸையும் பரிச்சார்த்த முயற்சியில் பண்ணி இந்த படத்தை வந்து ஒரு ஆட் ஃபிலிம் லுக்கில் மாற்றி இந்த படத்தை ஒரு செயற்கையாக மாற்றிருந்துருக்கலாம். அது மகேஷ் அவருடைய பெரிய கான்ட்ரிபியூஷன் தான். மகேஷை தவிர்த்து இந்த படத்தை வேறு யாருமே பண்ணியிருந்தாலும் இந்த அளவுக்கு இந்த படம் வந்திருக்காது. இந்த இடத்துல மகேஷ் சாருக்கு பெரிய நன்றி. அதே மாதிரி தான் கஸ்தூரிராஜா சார், அவர் சொல்லலாம், அவர் இந்த மேடையில் சொல்கிறது எல்லாமே வந்து பொய். அவர் சார் வந்து பெருந்தன்மை. ஆக்சுவலாக உண்மையாக சொல்ல போனால் வந்து இந்த யூசுஃப் கேரக்டருக்கு வந்து நாங்கள் ஒன்றுமே பண்ணலை, அது அவராக பண்ண விஷயம் எல்லாமே. ஏன்னா அவர் ஒரு சீனியர் டைரக்டர். நான் நினச்சிருந்தா எங்கள் எல்லார் மேலேயும் அவருக்கு இல்லை எனக்கே அப்படி தான் இருக்குங்கலாம் பார்த்தா எதோ கொண்டு பற்றி கூட்டு வந்து எதோ எங்கேயே கொண்டு வந்த மாதிரியே இருக்கு அப்படி. ஏன்னா காஸ்டியூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாங்களாம் எங்களை விலை கொடுத்து காஸ்டியூம்ஸ் வாங்க மாட்டோம், கடையில் போய் வாங்கி பழசாக்குவாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்கேயாவது பாலத்துக்கு அடியில் பெருநகரங்களில் பழைய காஸ்டியூம்ஸ் எடுத்து வந்து வாஷ் பண்ணி, ஏன்னா படத்துடைய லுக்குக்காக. அப்போ இவங்கெல்லாம் அதை கட்டிட்டு நின்று போகும்போது பரிதாபமாக இருக்கும். அது ஐயா கொஞ்சம் போடுங்களா ஏதாவது போடுற மாதிரி இருப்பாங்க. அது கஷ்டமே சார் மட்டும் இல்லை, எனக்கே அப்படி தான் இருக்கும். ஏன்னா அப்படியே வந்து ஒரு நலிந்த ஹோமுக்குள்ள அந்த மாதிரி இருக்காது. ஆனால் அவர் வந்து அந்த அதிகாரத்தெல்லாம் அவர் எங்கள் மேலே செலுத்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி இல்லவே இல்லை. நான் எல்லா இடங்களையும் சொல்கிற மாதிரி எத்தனை இன்டர்வியூவில் எத்தனை நடிகர்களை எவ்வளோ பேரை சிவாஜி கணேசன் மாதிரி ஒரு பெரிய நடிகரை மானிட்டரில் பார்த்து ஆக்ஷன் கிட் சொல்லக்கூடிய ஒரு டைரக்டர் ஒரு நாள் கூட அவர் மானிட்டர் பக்கம் வந்ததே கிடையாது. அது வந்து அவருடைய பெருந்தன்மை சார். இது ரொம்ப நன்றி சார். மன்னிப்பு கேட்கறதுக்கு அளவுக்கு தான் நீங்கள் ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலி நீங்கள் இல்லைன்னா யூசுஃப் இல்லை. யார் இந்த யூசுஃப் வந்திருந்தாலும் இவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ணியிருக்க முடியாது. நீங்கள் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் 2 கேமரா வர வச்சுட்டேன். நான் சார்ட்டு சொல்லலை இன்னைக்கு உங்களை தண்ணியை கூட்டி குடுப்பாட போகிறோம் அப்படின்னு. எனக்கு பயங்கரமான தர்ம சங்கடம், எப்படி சொல்லுவீங்க. ஆனால் பயங்கரமாக ஃபீல் பண்ணேன். எப்படி சொல்ல போகிறேன், ஒன்றுமே இல்லை, உன் தம்பி நடிப்பு தானே தம்பி போதுமா அப்படின்னு தான் கேட்டார். அவர் நடிச்சுட்டு காலையில் வந்து 3 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணார், தம்பி நேற்று பேலன்ஸ் ஏதாவது இருந்தால் திரும்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஸோ அவருடைய ஃப்ளெக்சிபிலிட்டி தான். அவர் இந்த எங்களை வந்து உண்மையாகவே சொல்ல போனால் இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் யூசுஃப்ங்கிற கேரக்டரை அவர் சாரை தவிர அவர் யாருமே ஜஸ்டிஃபை பண்ணிக்க மாட்டாங்க. எனக்கு இந்த சமூகம் உண்மையாகவே எங்கள் ஏரியா பேசிகிட்டே இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், இந்த பெரியவர்கள் எல்லாருமே பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குது.
என்னுடைய ஆடியோ லான்ச்சிலுமே ரெஹானா, ஃபாத்திமா ஜஹான், ரவுஃபா மேடம்னு டைரக்டர் அமீரே கேட்டார், இவ்வளோ இஸ்லாமிய பெண்கள் வந்து ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு எழுதினது இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னாரு. ஆக்சுவலாக உண்மையாகவே சொல்ல போனால் கலை பண்பாட்டு துறையில் இஸ்லாமிய பெண்கள் ஆரம்பத்துலேருந்தே இருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் காமோஷரிப்பு காலகட்டத்திலே இருக்காங்க. ஆனால் அப்படி இல்லைங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை இருக்கக்கூடிய சூழலில் இப்படியான ஒரு சினிமா நிகழ்வுக்கு அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் பெரியவர்கள் உங்களுக்கு வந்திருக்கிறது ரொம்ப நன்றி. ஆனால் அதே நேரத்தில் ஒரு குரூப் வந்து எங்களுக்கு பத்துவா கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறோம். அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து டிவி பெட்டி வரும்போது சாத்தானின் பெட்டின்னு சொன்னோம். ஆனால் அதே பெட்டியில் கொஞ்ச நாள் கழிச்சு பயன் பேசணும். வந்து ஃபோட்டோ எடுத்தால் தராமன்னு சொன்னோம். அப்புறம் ஃபோட்டோ எடுத்து பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாட்டுக்கு போனோம். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கிலீஷ் வரைக்கும் ஹராமாக தான் இருந்துச்சு. இப்போ தான் இங்கிலீஷ் ஹலால் ஆகிருக்காரு. சினிமாவும் கொஞ்சம் அதிகபட்சம் 2-3 வருஷத்தில் ஹலால் ஆயிரும். ஒருவேளை ஹலால் ஆகுறதுக்கு ஹபீபியும் முக்கியமான பங்களிப்பு செஞ்சதுன்னா நாங்கள் எல்லாருமே சந்தோஷம். ஆனால் அது பதிவு சமூகம் கிடையாது. இங்கே அதுதான் ரொம்ப கவனமாகவும் இருக்குது. இங்கே இப்போ மற்ற சமூகம் குறித்து பேசுகிறப்போ பயம் இருக்காது. ஏன்னா இஸ்லாமிய சமூகம் குறித்து இப்போ ஒரு சேரியில் திருடர்கள் இல்லையா, சேரியில் யாரும் வந்து ஏமாற்றுறது இல்லையா அப்படின்னு ஒரு ஈஸியாக சேரி கேரக்டர் எழுதிடுவாங்க. நாங்கள் என்ன சொல்லுவோம், அப்படி எழுதாதீங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா சேரியை பற்றிய பொது புத்தியாக அப்படி தான் இருக்குது. அப்போ நீங்கள் அது ஒரு கேரக்டர் நீங்கள் வந்து நீங்கள் திட்டமிட்டாமல் எழுதினாலும் அந்த பொது புத்திய சமூகத்துக்கு பொது புத்தியை அது வலுவாக மாற்றிடும். அப்போ நம்ம இந்த இஸ்லாமியர்களோட இந்த குரூப்புகளை பேசும்போது இஸ்லாமியர்களுக்கான பிரச்சனை மாறிடுது. அதனாலே இவங்க சலுகைகளை ரொம்ப தப்பிச்சு போயிடுறாங்க. ஸோ கொஞ்சம் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த சலுகையிலே இவங்க வந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆகிறாங்க. ஏன்னா இஸ்லாமியர்கள் அப்படி யாருமே இன்னைக்கு கூட்டமாக அலையலையாக திரண்டு இன்னைக்கு ரசூலுல்லாஹ் சார் கையை பிடிச்சி, சார் எங்கள் வீட்டுக்கு பெரியவர், நான் சில மெசேஜெல்லாம் படித்து காட்டுறேன். எவ்வளோ மெசேஜஸ் எல்லாம் இஸ்லாமிய பெண்கள், இஸ்லாமிய சகோதரிகள், இஸ்லாமிய பெரியவங்க. ஒரு அம்மாலாம் ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு நான் தேட்டருக்கு வரேன்னு என்னையும் ரசூலுல்லாஹ் சார் கையை பிடிச்சி கண் கலங்கி நன்றி சொன்னாங்க. அவங்களுக்கு தெரியும் வந்து சினிமா எவ்வளோ பெரிய ஆயுதம் அப்படின்னு. இப்போ சொன்னாங்க இல்லையா, இங்கே இருக்கவங்க எல்லாரும் பிரபாகர் சார் சூப்பராக சொன்னார். அதாவது எங்கள் வாழ்க்கை இது அப்படிங்கிறது கிடையாது. எங்களை பற்றிய கற்பிதங்களை எல்லாத்தையும் உடைக்கிறதுக்கு ஒருத்தன் வந்திருக்கிறாங்கிறதா நன்றி செலுத்துவதற்கான இடமா மாறுது. அவங்க அரசியலாக ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ அவர்களை நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடியவங்க அதை சொல்லி இதை சொல்லி அப்படின்னு ஒன்றுமே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் வந்து இப்போ வேறு இப்போ எப்படின்னா, இப்போ நான் தோல்பாவை குத்தை பற்றி படம் எடுத்தேன். யாருமே என்னை வந்து நீங்கள் ஏன் தோல்பாவை குத்து கலைஞர்கிட்ட போய் பணம் கேட்டு போங்கன்னு ப்ரொடியூசர் சொன்னது கிடையாது. நான் வந்து ஹானர் கில்லிங்கை பற்றி படம் எடுத்தேன். ஆணவ கொலையை ஆதரிக்கிறவங்கள்ட்ட ஆணவ கொலையை எதிர்க்கிறவங்கள்ட்ட போய் பணம் கேட்டுன்னு சொன்னதே கிடையாது. ஆனால் முதல் முறையாக இஸ்லாமிய சினிமாவுக்காக நான் ஃபண்டு கேட்டு போகும்போது ஏங்க உங்கள் ஆளுகிட்ட இல்லாத பணமானு கேட்பாங்க. இப்போ நம்ம ஆளுகிட்ட போனால் கதை வேற, ஒன்று மனத்துக்கு மேலே இருக்கிறத பேசுவோம், இல்லை பேசுவோம். ஆனால் எல்லாருமே அப்படி கிடையாது. நிறைய முஸ்லீம்கள் சேர்ந்து தான் இந்த படத்தை கொண்டு வந்தாங்க இன்னைக்கு. ஆனால் அது பெருமையாக ஒரு பக்கம் இருந்தாலும் அது பெரிய துயரம். இங்கே வந்து ஒரு தலித்து கதையை பேசுறதுக்கு ஒரு சாதி என்ன சொல்றது, ஒரு இடைநிலை சாதியை சார்ந்த ஒருத்தர் தயாராக இருக்கிறாரு. ஒரு பழங்குடி சமூகத்தை பற்றி இருக்கிறாரு. புழு பூச்சி ஈயை பற்றி கூட படம் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர் இருக்காங்க. ஆனால் ஒரு இஸ்லாமிய சமூகத்துடைய வாழ்க்கையை இஸ்லாமியர்களே படம் போட்டு இஸ்லாமியர்களே எழுதி இஸ்லாமியர்களே பேச வேண்டிய துயரம் இருக்கு இல்லையா, அது பெருந்துயரம் ஆகும். ஆனால் வேறு வழியில் பேசிதான் ஆகணும். சிங்கம் தன்னுடைய கதையை எழுதும் முறை எல்லா கதைகளும் வேட்டையாடிகளை தான் புரிந்து கொண்டிருக்கும். தயவு செஞ்சு சிங்கம் தன்னோட கதைகளை சொல்லணும். அதுக்கு வேறு நம்ம தான் பண்ணி ஆகணும், நம்ம தான் செஞ்சாகணும்னா வேறு வழி கிடையாது. இங்கே எல்லாமே பிஸ்னஸ் தான். சார் சொன்ன மாதிரி எல்லாமே பிஸ்னஸ் தான். இந்த படம் வந்து இன்னைக்கு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இன்னைக்கு வந்து நேற்றை விட இன்னைக்கு தேட்டர், இன்னைக்கு விட நாளைக்கு இன்னும் தேட்டர் அதிகமாகி மக்கள், அதாவது முஸ்லீம்ஸ் மட்டும் இல்லை நான் முஸ்லீம்ஸ்களும் சேர்ந்து இந்த படத்தை, அதுதான் அந்த நிலத்தோடைய பேட்டி, அதுதான் இந்த தமிழ்நாட்டோடைய பேட்டி. அதனால தமிழ்நாட்டுக்குள்ளார அவ்வளோ எளிதாக யாராலையும் வர முடிய மாட்டேங்குது. ஸோ அதனால இந்த நிலத்துடைய இந்த பியூட்டியிலிருந்து ஹபீபியை பாஸ் செய்யறதுக்கு சாத்தியங்கள் நிறைய இருக்கு. அதனால தான் மயில்வாகனன் மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணுறேன். அதனால தான் மயில்வாகனன் மனைவியாக நடித்த ஃபரிதா வந்து நான் வந்து ஒரு இந்து கேரக்டர் நடிக்க, ஐயோ நான் இந்து கேரக்டர் நடிக்க மாட்டேன்னு சொல்லலை. ஃபரிதா சூப்பர் சிங்கர்ல சொன்னீங்க இல்லையா, அவங்க வந்து முப்படாதியா நடிச்சாங்க. அதனால தான் கஸ்தூரி ராஜா யூசுஃபா நடிக்கிறார். அதுதான் இந்த நிலத்துடைய அழகு, அதுதான் ஹபீபியோட அழகை நான் பார்க்குறேன். ஸோ தொடர்ந்து இப்படியான படங்கள் நிறைய செய்யலாம். அதே நேரத்தில் வந்து நிறைய நீங்கள் பேசுகிறது நிறைய உடன்பாடு. விவசாயிகள் வந்து முஸ்லீமான கேட்டாங்க நண்பர் சொன்னார். அது இப்போ நானும் அடிப்படையில் என் தந்தை ஒரு தலைமை ஆசிரியராக இருந்தாலும் என்னோட சித்தப்பா பெரியப்பா எல்லாருமே விவசாய குடும்பம் தான். எங்கள் ஊரில் இங்கேருந்து மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் தோப்பு தூரம் தான் இருக்கும்.
விவசாயி அச்சன்புதூர், தென்காசி, சொக்கம்பட்டி, இது எல்லாமே விவசாய நிலங்களை விவசாயம் பார்த்துட்டு இருக்கவங்க தான். அது விவசாயம் மட்டும் இல்லை, அது எல்லாத்துலேயும் இருக்குது. ஈவன் சொல்லப்போனால் கஸ்தூரிராஜா சார் செலக்ட் பண்ணும்போது என்ன சொன்னாங்க, என்னங்க கஸ்தூரிராஜா சார் செலக்ட் பண்ணுறீங்க, ஒரு முஸ்லீம் ஒருத்தர் மாநிலமாக இருப்பாரா அப்படின்னு, முஸ்லீம் ஒருத்தர் கருப்பாக இருப்பாரான்னு. ஏன்னா நமக்கு வந்து முஸ்லீம்லாம் எப்படி இருப்பாருன்னா ஜிப்பா போட்டு ஆப்கான்லேருந்து ஒருத்தர் வந்து எம்எல்கே கிம்எல்கே அப்படின்னு ஒன்று பேசுவாருன்னு ஒன்று இருக்கு இல்லையா. இன்னும் சில பேர்லாம் கேட்டிருக்காங்க முஸ்லீம் தமிழ் பேசுவாங்கலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாமே பொதுப்புத்தியில் இருக்கு. ஒரு வகையில் ஹபீபி பொதுப்புத்தியில் இருக்கக்கூடிய சிந்தனைகளை உடைத்து நிறைய இந்து நண்பர்கள் என்கிட்ட சொல்கிறாங்க. சார் சொன்ன மாதிரி நிறைய பேர் சொன்ன மாதிரி வந்து இஸ்லாமியரோட வீட்டுக்குள்ளார, இஸ்லாமிய தெருக்குள்ளுக்குள்ள இஸ்லாமியர்களுக்கு வாழ்க்கை இருக்குங்கிறத இந்த படம் காட்டிருச்சுன்னு சொன்னதை தான் நாங்கள் திரையரங்குகள் எண்ணிக்கைகளை விட, வசூலை விட மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கிறோம். அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நாங்கள் ட்ரெய்லரில் போட்ட மாதிரி என்ன வெறுப்பின் இருளில் பேரன்பின் சுடரை அப்படின்னு நாங்கள் போட்டோம். அது மாதிரி இந்த வெறுப்பின் இருளுக்குள்ள பேரன்பின் சுடரை ஏற்றுவதற்கு சாதி மதம் எல்லாம் கடந்து எல்லாருடைய கைகளும் இணைந்து இதை வெற்றியாக்கி இருக்கு. எல்லோருக்கும் நன்றி. அந்த மவுத்து சீக்வன்ஸை பற்றி எல்லாருமே ரொம்ப சொன்னீங்க. நான் சினிமாவில் அசிஸ்டண்டாக இருந்த காலகட்டங்களில் நான் எத்தனையோ மவுத்துக்கு போகாமல் இருந்தோம். இந்த படம் வந்து பார்க்குறவங்களுக்கு மட்டும் இல்லை, எடுத்து எனக்குமே ரொம்ப எமோஷனல். குறிப்பாக வந்து அந்த பாட்டி வந்து நல்லம்மா வந்து சாச்சாவை வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய காட்சியெல்லாம் நான் கேமரா வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் பின்னாடி போய் எங்கே போயிருக்கேன்னா என்னோட டீமுக்கு தெரியாது. ஒரு 20 நிமிஷம் நான் எங்கேயாவது போய் உட்காந்து அழுதுட்டு வந்து தான் நான் வந்து ஆக்ஷன் எடுத்து சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் நம்ம கிறிஸ்துவராஜ் சார் அந்த டெத்து சீன் பண்ணும்போதுமே வந்து, ஏன்னா நான் நிறைய டெத்துக்கு போகாதவன், உதவி இயக்குனராக சினிமாவில் இருந்த காலகட்டங்களில் இப்போவும் நான் அந்த காட்சியை பார்க்கும்போது அழுதுவேன். ஏன்னா அந்த காட்சியில் வந்து உள்ள கபுன் துணி கொண்டு வருவார்ல, அவர் என்னோட சாச்சா. அவங்க இந்த படம் ஷூட்டிங்கெல்லாம் அவர் இருந்தார், இப்போ அவர் இல்லை, அவர் இறந்து போயிட்டார். ஸோ இப்படி இந்த படம் உங்கள் எல்லாரையும் மாதிரி எனக்கும் நிறைய எமோஷனலாக கனெக்ட் ஆகிருக்கு. நிறைய பேர் கிராமர் இல்லை, இலக்கணம் இல்லை. எனக்கு வந்து சினிமாவுக்கு தான் இலக்கணம் தேவை, வாழ்க்கைக்கு என்ன இலக்கணம் இருக்குது? இலக்கணப்படி வாழ்றதா இருந்தால் அந்த பூமியில் யாருமே வாழ முடியாது. அதனால இந்த படம் இலக்கணம் இல்லைங்கிறது தான் அந்த படத்துடைய பலமாக பார்க்குறேன். நடிகர்களுடைய அமிதமான நடிப்பு. இப்போ உண்மையாக சொல்ல போனால் கிறிஸ்துவராஜா சார் நானும் வந்தால் போதும் ப்ரொடியூசர் சொன்னாங்க. ஆனால் அனுசூயா ராஜனையும் இவங்களாம் ஏன் நான் கூப்பிட்டு வரேன்னா, ஹபீபி எந்த மாதிரியான மனிதர்களை உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்துருக்கு, ஹபீபி எந்த மாதிரியான பொறுப்புகளை உங்களுக்கு கொடுத்துருக்கு. இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் மிகப்பெரிய நட்சத்திரங்களாக மாறலாம். ஆனால் இப்படியான மனிதர்களை உங்களை சம்பாதிப்பது என்பது ரொம்ப அரிது. அதனால் நீங்கள் எந்த மாதிரியான கதைகளை தேர்வு செய்யணும், எப்படியான படங்களில் நீங்கள் நடிக்கணுங்கிறதுக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஷூட்டிங்கில் போன ஒரு சித்திரவதை மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அவங்க எல்லாருக்குமே நன்றி. கஸ்தூரிராஜா சார், நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் வந்து மன்னிப்புங்கிற வார்த்தையை நீங்கள் எப்பவுமே பயன்படுத்தக்கூடாது. நான் உங்களை என்னோடய அப்பாவை தான் பார்த்துருக்கேன், நீங்கள் என்னோடய பிள்ளையாக பார்த்த மாதிரி என்னுடைய தந்தையாக தான் உங்களை பார்த்துருக்கிறேன். மேடையில் பேசிய எல்லாருக்கும், பாண்டியன் தோழர் எனக்கு ரொம்ப பிடிச்ச தோழர் நீங்கள். ஆமாம் தோழர் முடிச்சுக்கலாம், 2 minutes. சில பேருக்கு நன்றி சொல்லணும். இங்கே வந்த எல்லாருக்குமே நன்றிகள். குறிப்பாக வந்து கவர்மெண்ட் தோழர், ஏன்னா அவருடைய திருப்பரங்குன்றம் டாக்குமெண்ட்ரிங்கிறது தமிழின் ஆகச்சிறந்த ஒரு டாக்குமெண்ட். அவர் யாரோட சண்டை போட்டுருக்காருங்கிறத தெரிவிப்பாங்க, செய்வாங்க. சரியோடு நிற்கிறத நான் எப்போவுமே என்னோட அறமாக நினைத்திருக்கிறேன். எல்லோருக்கும் நன்றி.